ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் யூடியூப் போட்டு. ஆமாம், வெரி வெரி லாங். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கோவில் போகலான்னு கிளம்புனோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டி நகரில் வந்து முப்பாத்தம்மன் கோவில்னு ஒரு கோவில். ஸோ அங்கே போகலான்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே போகிறக்காக தான் பிளான் பண்ணிவிட்டு கிளம்பியிருக்கோம். அங்கே வந்து கொழு பொம்மை வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ நவராத்திரி இல்லையா, அதனால் கொழு வச்சுருக்காங்களாம். ஸோ அந்த கொழு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறக்காக போகலான்ட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, பாய். பாருங்கள் மக்களே, இதுதான் வந்து டி நகரில் இருக்க முப்பாட்டம்மன். அந்த மெயின் சாமி வந்து முப்பாட்டம்மனை வந்து ஃபோட்டோவில் எடுக்க விட மாட்டாங்க வீடியோ. இன்றைக்கி அந்த கொலு வச்சுருக்கனால எடுக்க விட்டாங்க. இப்போ அப்படியே ரொம்ப வருஷத்து காலத்து ஒரு கோவிலாக இது முப்பாட்டம்மன் அப்படிங்கிறது. பார்த்திங்கன்னா நாகதெய்வம் அந்த சாமி தான். குழு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. நான் இது வரைக்கும் இது மாதிரி பார்த்ததே கிடையாது. அதனால தான் இன்றைக்கி எல்லாம் எடுத்து நம்மளும் யூடியூப்பில் போடணும், எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக போட்டேன். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நான் பார்த்ததில்ல பார்த்துக்கோங்க. ரொம்ப அழகாக ஒரு 50 அது எப்படி சொல்ல, எனக்கு கவுண்டிங்கே தெரியல. அவ்வளோ ஷேப்பில் கோவிலை சுற்றியும் கொழு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கே. இது வந்து பார்த்திங்கன்னா நாகக்கன்னியம்மன், நாகத்தம்மாள் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. முப்பாத்தம்மன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கொழு தான். பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. இல்லாத பொம்மைகள் வந்து இதில் இல்லவே இல்லை. அவ்வளோ இருந்தது. எவ்வளோ நேரம் ஒன் டே ஃபுல்லாக பார்த்தா கூட தீராது. ஒவ்வொன்றையும் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ நாள் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கோவிலில் நான் இவ்வளோ பார்க்குறது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா இருக்கும். இது வந்து ஏதோ மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லிட்டு கிளியோடு இருந்தது. அவங்களுக்கு கீழேயும் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு எனக்கு ஹாப்பியாக நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பார்த்துருக்கேன் கொழு ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குறது. ஒரு 50 படி 60 படி அப்படி வச்சுலாம் நம்ம பார்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றியுமே. பட் இந்த கோவிலுக்குள்ளே வந்து எப்போவுமே வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன். அந்த முப்பாத்தம்மனை வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்காக, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி இந்த கொழு வச்சுருக்கனால இன்றைக்கி எடுக்கிறதுக்கு விட்டுருந்தாங்க. அதுவும் சாமி எடுக்க விடலை. அந்த கொழு வச்சுருந்ததை மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவ். இது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒவ்வொரு சிட்டியோட பேருகள்லாம் போட்டு அதில் ஒரு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அவ்வளோ ஒரு அட்ராக்டிவ். அந்த இதில் சொல்லுவாங்க, பாம்பு புத்து மாதிரியே புத்து சுற்றியுமே அதில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டி காரு. நான் நினச்சேன், அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சு இது எல்லாமே கொழுவில் வைப்பாங்களா அப்படின்னு. குட்டி காரு, பைக்கு, இந்த டாய்ஸ், குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாருக்குள்ள விளையாடுறது, அது எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் என்ன நினச்சிருந்தேன்னா, கொழுவில் வந்துட்டு மோஸ்ட்லி சாமி அந்த மாதிரி தான் வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது, அவ்வளோ அழகாக இருந்தது பார்த்துக்கோங்க. சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ நேரம் ஒரு நாளே பார்த்தாது நம்ம ஒவ்வொன்றையும் ரசித்து பார்க்குறக்கு. அவ்வளோ அட்ராக்டிவ், அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு இதெல்லாம் நான் சுற்றி பார்த்துட்டு வந்த எல்லாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக. அதுவும் இந்த கோவில் வந்து டி நகரில் இருக்குது. முப்பாத்தம்மன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைக்கு நான் நினச்சே பார்க்கல, நான் இவ்வளோ கோவிலில் வந்து குழுவெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ திங்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கல. போய் பார்த்து ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் யாராவது பார்க்காத வந்தீங்கன்னா போய் பாருங்கள். கோவிலே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கு. ரொம்ப பழைய காலத்து கோவில் தான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோவில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் இந்த கொழு வச்சுருக்கிறது இதை விட ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அந்த மெயினாக இருக்க நாகாத்தம்மன் சாமியை வந்து வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் விட்டதில்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் அதனால் இந்த கொழு மட்டும்தான் எடுக்கிறதுக்காக இந்த டைம் நாங்கள் வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். நாங்கள் நிறையா இன்றைக்கி நல்ல க்ரௌட் இருந்தது. ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால நல்லா இருந்தது பார்க்குறக்கு. யாருக்காவது இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடச்சதுன்னா போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ். போயிட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. எப்போவுமே கோயிலுக்கு போனால் ஒரு 1/2 அன் ஹவர் சாமி கும்பிட்டோமா வந்தோமா அப்படியே தோணும். இந்த தடவை போயிட்டு வர்றக்கே மனசு இல்லை. அங்கேயே இருந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ஸோ இந்த குழுவை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். உங்களோட நான் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.